புருஷனோட வாழாம தனியா இருக்கேன். சுய புத்தி இல்லாம அடுத்தவங்க பேச்சை கேட்டு என் புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டேன். நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்தியா? கல்யாணத்துக்கு முன்னால யோசிச்சு முடிவெடுக்காததால இப்ப முடிவெடுக்க யோசிக்க வேண்டியதா போச்சு. பெரியறத தவிர வேற வழி இல்ல. நம்ம 2 பேருக்கும் ஒத்து வராது விஜய். எந்த விஷயத்துல ஒத்து வரலன்னு சொல்லு, நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு நீ முழுசா மாறணும். நீ உன்னோட சேர்ந்து வாழணும் தான் நான் இப்பவும் நினைக்கிறேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். இப்பெல்லாம் உன்னோட வாழறத விட உனக்காக வாழற மாதிரி ஆயிடுச்சு. அது என்னால முடியல. இதோட விளைவு எப்படி இருக்கும் தெரியுமா? இப்ப பிரியணும்னு என் மனசுல தோணுதே, அதுவே விளைவுதான். 3 வருஷமா நீ சொன்னத நான் கேட்டதோட விளைவு. நான் சொன்ன எதையுமே நீ கேட்காததோட விளைவு. உனக்கு பிடிச்சதை மட்டுமே நான் செய்யணும்னு நினைச்சியே, அதோட விளைவு. உனக்கு அடிமையா வாழ்ந்து எனக்கு சலிச்சு போச்சு விஜய். உன்னோட சந்தோஷமா வாழ முடியும்ன்ற நம்பிக்கையும் போயிடுச்சு. இவ்வளவு நாளா நீ சந்தோஷமா இல்லைன்றது கூட சொல்லலையே. நீயா புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். எனக்கு எந்த அறிகுறியும் தெரியல. எதுக்குமே ஒரு வார்னிங் இருக்கு ஆஷா. ஒரு ரோட கிராஸ் பண்ணனா கூட சிக்னல் இருக்கு. விசாரணையே இல்லாம தண்டனைங்கிறது தப்பு இல்லையா? நான் நிறைய யோசிச்சிட்டேன். நீ செஞ்ச தப்பெல்லாம் தான் என் கண்ணு முன்னால வந்து நிக்குது. யூ ஆர் வெரி மச் கன்சர்வேட்டிவ். நோ, ஐ அம் பொசசிவ். ஓகே, அதுவே எனக்கு பிடிக்கல. பொசசிவ்னா அளவுக்கு மீறினா அளவுக்கு மீறினா அன்பு விஷம். ஓ, இது ஆரம்பத்திலேயே சொல்லிருக்கலாமே. நான் செஞ்ச தப்பு. இப்ப மட்டும் ஏன் சொன்ன? இட் இஸ் நாட் டூ லேட். இட் இஸ். நம்ம பழக ஆரம்பிச்ச நாளெல்லாம் பார்த்தா 5 வருஷம் ஆகுது. பட் இட்ஸ் இன்எவிட்டபிள் நவ். நீ என்கிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே எனக்கு கஷ்டமா இருக்கு. தப்பாவும் தெரியுது. அவர் ரிலேஷன்ஷிப் இஸ் a golden cage. நைட் ஷிஃப்ட் போற வேலையை விட்டுடுன்னு சொன்னேன். நாகரிகமா ஒருத்தரது வேற, கவர்ச்சியா ஒருத்தரது வேறன்னு சொன்னேன். கல்யாணத்துக்கு முன்னாலேயும் கல்யாணத்துக்கு அப்புறம் உள்ள சுதந்திரத்துக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னேன். அதை சொல்றியா? சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எழுந்துருன்னு சொன்னேன். நல்லபடியா வாடுற, நல்லதை சொல்ற ஃப்ரெண்ட்ஸு கூட பழகுன்னு சொன்னேன். அதான் உங்க அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாததால எங்க அப்பா அம்மா சப்போர்ட்டா இருக்கட்டும்னு சொன்னேன். ஒருவேளை அதுவா? இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நான் அடிமையை நடத்துறதா சொன்னா நீ மனசுல நினைக்கிற சுதந்திரம் என்னன்னு எனக்கு புரியல. நம்ம 3 வருஷ வாழ்க்கையை பார்க்காதவங்க, தெரியாதவங்க யாரும் இல்லை. இனிமே நம்ம 2 பேருமே இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஊருக்கு பதில் சொல்றது ஈஸி ஆஷா, மனசாட்சிக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். பழகின நாட்கள், பேசின வார்த்தைகள், சொன்ன வாக்குறுதி, நமக்கு துணையா நின்று சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல எப்படி ஆஷா தூக்கி எறிய முடியுது? இட்ஸ் ஓகே. நான் நிறைய முறை மன்னிப்பு கேட்டுட்டேன், இப்பவும் கேட்குறேன். நான் கேட்ட மன்னிப்பை விட நீ கொடுக்குற மன்னிப்பு மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தா ஜஸ்ட் forgive me. ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். ஐம் சாரி. இத்தனை வருஷமா என்னை நேசிக்கிறதா நடிச்சிருக்கியே, அது ஏன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு என்னை விட நல்லவன் தெரிஞ்சு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன்கிட்டயாவது உண்மையாயிடும்.
கோர்ட்டில் கூட நீ என்ன குற்றம் செஞ்சேன்னு கேட்பாங்க. ஜெயில் தண்டனை இருக்கே, அது கூட திருந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கத்தான். திருத்தவே முடியாது, மன்னிப்பே கிடையாதுன்னா தான் மரண தண்டனை. நேசிக்கிறவங்களை பிரிகிறது ஒரு வகையில் மரணம் மாதிரி தான். ஒரு புக்கில் படித்தேன், உறவு இரண்டாவது ஜனனம் என்றால் பிரிவு முதலாவது மரணம். நீ அதை எனக்கு தண்டனையாக கொடுத்தாலும் நான் பரிசாக ஏற்றுக்கிறேன். தேங்க்யூ.